Hi friends, welcome to our channel. Today வந்து புஷ்பா 2 அண்ட் கங்கோவா கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கங்கோவா வந்து ஆல்ரெடி மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப விருத்தி அடைஞ்சு கலெக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு எடுக்கல. ஸோ அதுவே ஓடிடிக்கு போயிடுச்சு. தென் அது வந்து ஓடியில் வந்து எந்த அளவுக்கு அது ஓடுங்கிறது கலெக்ஷன் எடுக்குங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பப்ளிக் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து புஷ்பா 2ஓட வந்து பார்க்க போகிறோம். புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் சுகுமாரோட டைரக்ஷன் மிக பிரம்மாண்டத்தை வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. எல்லா லாங்குவேஜ்லையும் திரையரங்குகள் ஓடிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு 2 பாட்டும் பார்த்தீங்கன்னா சமந்தா பாட்டு ப்ளஸ் இன்னொரு பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்மியா பாட்டும் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து செம்மர கடத்தில் வந்து லோக்கல் ரவுடியோட ஈடுபடுவார். அதில் வந்து கமிஷன் வைஸில் வந்து நான் அதிகமாக கொடுங்க, நான் உங்களுக்கு டேரக்டாக எல்லாமே நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதில் பகத் பாஸில் வந்து எண்ட் ஆஃப் த சீன் வந்து இன்ட்ரோ ஆகுவார். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்திருக்குது. அது ஒரு அடங்காத ஒரு போலீஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இது வந்து கதை அப்படியே வந்து பார்ட் 2ல வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. இதில் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், அரசியல் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ரவுடி, ஸோ அந்த இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத இடத்துல வந்து ஒரு மசாலாலாம் கலந்துருப்பாங்க. ஏன்னா லாஜிக் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து உள்ளே வந்து வருவார். இந்த கண்டெய்னர் வந்து 42 நாளாக வந்து ட்ராவல் ஆகி வருதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லாஜிக் இல்லாதது வருது. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒய்ஃப் வந்து ஆசைப்படுவாங்க. ஆடுகளம் நிறைய வந்து சிஎம்மாக நடிச்சிருப்பார். ஸோ அதுவரோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதனால் வந்து கடுப்பாகிட்டு இன்னொருத்தரை வந்து எம்பியாக இருக்கிற வந்து சிஎம்மாக ஆக்குவார். சிஎம்மாக ஆக்கிறதுக்காண்டு பணம் அதிகமாக தேவைப்படுறதுனால அவர் செம்மர் கடத்தில் ஈடுபடுவார். அதிக அளவில் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார். ஸோ அதில் பேஸ் பண்ணுறக்கூடிய விஷயம் லோக்கல் ரவுடி ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ரவுடி, அந்த வைல்டு ஃபர் அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து அல்லு அர்ஜுனோட ஹீரோஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த எப்படி அவர் வந்து சிஎம் ஆகுறாரு, என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், இந்த ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து போர் அடிக்காமல் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது புஷ்பா 2ஓட இந்த ரூலு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் பகத் பாசில் வந்து அவரோட கேரக்டர் வந்து சடனாக முடிச்சிருப்பாங்க. அதை வந்து ஏற்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த கதையை வந்து அந்த கேரக்டரோட கதையை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் பிரம்மாண்டமான முறையில் வந்து வெற்றி எடுத்திருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அதனால தான் இந்த செகண்ட் பார்ட் வந்து விறுவிறுப்பாக போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நல்லா பரபரப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கோவாவோட ஓவரால் கலெக்ஷன் பார்க்கும்போது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 86 கோடி எடுத்திருக்காங்க. வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது 106 கோடி எடுத்திருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 days பார்த்தீங்கன்னா 5.77 கோடியும், ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 3.7 சம்திங் எடுத்திருக்காங்க. ஸோ இது மலையாளம், கன்னடா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன், பார்த்துருக்குங்க. புஷ்பா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பார்க்கும்போது 423 கோடி எடுத்திருக்காங்க. இந்தியா லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 323 கோடி எடுத்திருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஆஃப் 3 days கலெக்ஷன் பார்க்கும்போது இது அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னையோட வந்து கிட்டத்தட்ட 5 days ஆகுது கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகி. தென் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்து புஷ்பாவோட 2 கலெக்ஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.